கூட்டுகிற கூட்டமாக இல்லாமல் தானாக கூடுகிற கூட்டமாகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கூடுவதை பார்க்கிற போது அதை மற்ற மாவட்டங்களிலே இருந்து பார்க்கிற மக்களும் நம்பிக்கை பெறுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டம் கூட்டுவதற்கு பணம் கொடுத்தார்கள்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒன்றும் ஏதோ ஒண்ணு திட்டமிட்டு ஏதோ ஒண்ணு பரப்பி விட வேண்டும், ஏதோ ஒண்ணு புதுசாக இப்படியே பேசிட்டு இருக்கான் பாருங்க. முன்னது இப்ப கிட்டத்தட்ட 15 நாட்களாக இதே மாதிரி தினந்தோறும் ஒண்ணு போட்டுக்கிறான். இன்னைக்கு பணம் கொடுத்தாங்கிறான். மாநாட்டில இளைஞர்களின் மாநாடு என்று போட்டால் உதயநிதி இங்க திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில திருவண்ணாமலையில மது போத்தல்களை நேரடியாக அந்த கூட்டத்திற்கு வந்த இளைஞர்களுக்கு விநியோகித்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வரலாற்று சூழலில் இன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கிற தேவையினால் கூட்டணி வருகிறது. அப்ப என்ன தேவை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு? திமுகவை அனுப்பணும். திமுக என்கிற இந்த மக்கள் விரோத சக்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. திமுகவுடனான கூட்டணியின் மூலமாக தற்போது பெரும் கட்சியாக விசிக வளர்ந்துதான் இருக்கிறதே ஒழிய விசிக இங்க எங்கேயும் அழிந்து மகிழ்ச்சி. வளர்ந்திருக்கிற கட்சி கட்டாயமாக அதிகமாக இடங்களை பெற வேண்டும் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்து வந்ததுதான் சண்முகம் அவர்கள் கூறியதுதான். முதல்ல உடைந்திருக்கிற உங்களுடைய கட்சிகளை ஒன்று சேருங்க, அப்புறம் நீங்க கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். இதை ஒன்று சேர்த்தாலே அதிமுகவுக்கு தனி பலம் வந்துடும் இல்லையா? ஏன் அதையே இபிஎஸ் அவர்கள் செய்ய மாட்டேங்கிறார்? ஒரே ஒரு பாயிண்ட் தான், சுயநலம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இணைத்து விட்டால் உங்கள் தலைவர்கள் யாருக்கும் தலைமை பதவி கிடைக்காது என்பதற்காகத்தானே தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு பேரும். பாஜகவுடனான கூட்டணி கட்சிக்குள்ளேயே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பிரிவினருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அன்வர் ராஜா திமுகவுக்கு போனது. ஏன்னா அவரும் அதைத்தான் சொல்றாரு. அவங்களுடைய லிஸ்ட்டை திமுக எடுத்திருக்கு. அவர்களை எல்லாம் தன்வயப்படுத்துவதற்கு திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆண்ட அந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் எப்படி ஒரு நிலையை அதை விட கொடூரமான நிலையில இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே இந்த இப்ப எதிர்கட்சியாக கூட அவங்க உட்கார்ந்துட முடியாது. அந்த அளவுக்கு திமுகவினுடைய இறுதி உரையை எழுதி முடிப்பதற்கு அதிமுகவும் தாவேக்காவை விமர்சிக்கிறது இல்லை, தாவேக்காவும் அதிமுக விமர்சிக்கிறது இல்லை. எதிர்கால கூட்டணிக்கான சமிக்கையா இது அப்படின்னு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நமது அம்மா நாளிதழினுடைய தலைமை ஆசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரிடம் தற்போது அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சார பயணம் ஆரம்பித்து ஒரு முதற்கட்ட பயணங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு நல்ல விதமான தாக்கத்தை இந்த பயணம் ஏற்படுத்தி இருக்குங்க. தொடங்கின நாளிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் வரைக்குமாக அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 50 தொகுதிகளிலே வாழுகிற மக்களை சந்தித்திருக்கிறார். 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு பெரிய உற்சாகத்தை இந்த பயணம் கொடுத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே ஒரு இடத்துல ஒரு போகிற போதும் அந்த கூடுகிற அலையலையாக கூடுகிற அந்த மக்களினுடைய கூட்டம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த 4.5 ஆண்டு காலமாக ஒரு மக்கள் விரோத ஆட்சியில மிகப்பெரிய துயருக்குள்ளாய் இருக்கிற இந்த மக்கள் கட்டாயமாக நமக்கு ஒரு மாற்று கிடைத்து விட்டது, உறுதியாக ஒரு ஆட்சி மாற்றம் 2026 நடக்க போகிறது என்கிற நம்பிக்கை அந்த மக்களிடம் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே கூட்டுகிற கூட்டமாக இல்லாமல் தானாக கூடுகிற கூட்டமாகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கூடுவதை பார்க்கிற போது கட்சி பொறுப்பாளர்களாக நாங்களும் நம்பிக்கை பெறுகிறோம். அதை மற்ற மாவட்டங்களிலே இருந்து பார்க்கிற மக்களும் நம்பிக்கை பெறுகிறார்கள். கட்டாயம் இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. 26 இரட்டை இலைகளுக்கானது என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இல்லை, இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் செய்திகள்லையும் வந்த ஒரு வீடியோ, இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டம் கூட்டுவதற்கு பணம் கொடுத்தார்கள்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இது நீங்கள் சொல்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்
அது இன்னும் இந்த தடம் போகாமல் பேசுகிற நாயம்பாங்க அதையே, அது எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க. அதனால் இப்போ என்னமோ இவர்கள் புதிதாக இன்றைக்கு இத்தனை நாட்களாக இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் எப்படா கூட்டம் கூடுதுன்னு தெரியாமல். 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஐடி விங் புலம்பி தள்ளி இருந்தது. அவருடைய அறிக்கையே நேரடியாக அறிக்கை இருந்தது, ரொம்ப குறுகலான இடங்களிலே கூட்டம் நடத்துவதால் தான் கூட்டம் வருகிறது அப்படின்னு. அப்போ அது சொன்னாங்க, குறுகலான இடத்துல நடத்துறாங்க அப்படிங்கிற. கரெக்டாக அந்த ஈவினிங் டைம் எல்லாரும் வேலை விட்டு வர்றவங்க, கடைக்கு ஷாப்பிங் போறவங்க, இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் கூட்டத்தை நிறைய சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை போல இன்றைக்கு இதை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி இவர்களுக்கு சொல்லுவதற்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுகிறது. கூடுகிற கூட்டம் மக்கள் கூட்டமாக இருக்கு. அந்த வீடியோ பொய்ன்னு சொல்லிட முடியாதுல்ல? நிச்சயமா பொய்ன்னு தான் நான் சொல்லுகிறேன். பொய்யா? நிச்சயமா பொய். அந்த யார் பணம் விநியோகம் பண்ணுது, எங்க கொண்டு போய் பணம் கொடுத்து யார் பணத்தை கூட்டிட்டு வந்தா, அங்க இருங்க அந்த கூடுகிற லட்சக்கணக்கான மக்களும் அங்க நின்று பணம் வாங்கிட்டு இருக்கிறது பாத்தீங்களா? யாராவது அப்படி இருக்கு? ஏதாவது ஏதோ ஒண்ணு திட்டமிட்டு ஏதோ ஒண்ணு பரப்பி விட வேண்டும், ஏதோ ஒண்ணு புதுசாக இப்படியே பேசிட்டு இருக்கான் பாருங்க. முன்னத்துல இப்ப கிட்டத்தட்ட 15 நாட்களாக இதே மாதிரி தினந்தோறும் ஒண்ணு போட்டுக்கிறான். இன்னைக்கு பணம் கொடுத்தாங்கிறான். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, பணம் கொடுத்து கூட திமுக இப்படி ஒரு கூட்டம் இல்ல. பணமே கொடுக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுகிற கூட்டம், எங்கள் பொதுச் செயலாளர் போகிற போது வருகிற கூட்டம். நீ என்னென்னவோ செய்து பார்த்தாயே. உன்னுடைய மாநாட்டில இளைஞர்களின் மாநாடு என்று போட்டாய், உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிற போது உள்ள உட்கார்ந்து ரம்மி விளையாட்டு காட்சிகளை மறந்து விட்டதா தமிழ்நாடு? காசு கொடுத்தா கூட்டிட்டு போனேன். இங்க திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில திருவண்ணாமலையில மது போத்தல்களை நேரடியாக அந்த கூட்டத்திற்கு வந்த இளைஞர்களுக்கு விநியோகித்து சாப்பாடு சாப்பிடுகிற போது மது போத்தல்களோடு சாப்பிட்ட காணொலிகள் வெளிவந்தது. அப்ப நீ எப்படி அரசியல் நடத்துகிறாயோ அப்படியே எல்லாரும் நடத்துவார்கள் என்று நீ நினைக்கிற காரணத்தால் இந்த மாதிரியான செய்திகளை பரப்பி விடுகிறார்கள். இதிலே துளியும் இந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்றீங்களா திமுக? குற்றச்சாட்டை சொல்லுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை. அந்த குற்றச்சாட்டிலே உருப்படியான செய்தியும் இல்லை. நீங்க அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு வீடியோ எடுத்து வச்சு காட்டிட்டு இது பண விநியோகம் பண்ணி தான் வச்சுங்கிறா. இத்தனை ஆயிரம் மக்களுக்கு எப்படி முதல்ல பண விநியோகத்தை பண்ண முடியாம உட்கார்ந்து ஒருத்தர்? என்ன அடிப்படை இருக்கு அந்த வீடியோல? இல்ல, ஒரு ஒன்றியத்திற்கு 5 லட்சம் வரைக்கும் கொடுத்த 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்றது இருக்கிறாங்க செய்திகள்ல. என்னவங்க யாரு? நாங்க வெளிப்படையா கேட்பது, எண்ணியவர்கள் யார்? இது ஊடக செய்திகளாக வந்தது. அதுதான், அந்த ஊடக செய்திகளை கொடுத்தவர் யார்? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். இப்ப 5 லட்சம்ங்கிறீங்க, 10 லட்சம்ங்கிறீங்க, உங்க விருப்பத்துக்கு ஒன்று சொல்றாங்கன்னு வைங்களேன். இது யார் சொல்லது? இது அவ்வளவு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படி ஒன்று நிலை இருந்ததுன்னா நீங்க வேற இவர்கள் இவ்வளவு பணத்தை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாமே. நீங்க அப்படி இல்லை, எதுவுமே இல்லாம பக்கத்தில் உட்கார்ந்து எண்ணி கொடுத்தவர்களை போல ஒரு செய்தியை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது சரி. அது தமிழ்நாட்டில் எப்போதுமே அது சொல்லப்படுகிற செய்தி தான். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை சார்ந்தவர்கள் கூடுகிறார்கள் என்பதை தாண்டி நான் சொல்றேன். நான் சொன்ன முதல் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அதைத்தான் சொன்னேன். கட்சிக்காரர்களாக கூடுவதை தாண்டி வெகுஜன மக்கள் கூடுகிறார்கள். இப்போ அதுதான் இப்போ அவங்க சொன்னாங்க பாருங்க, பயணம் வேலைக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் போய் அந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறாங்க, குறுகலான சந்தில் கூட்டம் நடத்துகிறாங்க. குறுகலான சந்திலே கூட்டம் நடத்துகிற போதும், பணி முடித்து வருகிற அந்த சோர்விலே வருகிற போதும் அவர்கள் குடும்பத்தோடு வாகனத்தை நிறுத்திவிட்டு தலைவர் வருகிற போது அவருக்கு கையசைத்து அவருக்கு நம்பிக்கை கொடுத்து விட்டு கட்டாயமாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் இல்லையா? அந்த நம்பிக்கையை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வென்றெடுத்திருக்கிறார். எனவே இவர்கள் அது விமர்சனங்கள் சும்மா வச்சுட்டு இருப்பாங்க. பாஜகவுடனான கூட்டணிக்கு அப்புறமா அதிமுக மீதான ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சிடுச்சோ, அதனாலதான் இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சிகளும் வருவதற்கான எந்த சமிகையும் தெரியாம இருக்கோ அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இருக்குல்ல அரசியல் வட்டாரத்தில். இல்ல, அது அதுவும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்பது, நாங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதாவோடு அல்லது மற்ற கட்சிகளை நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் அமைக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அதற்கான காரணம் என்ன என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இங்க கொள்கை ரீதியாக கூட்டணி இல்லை. ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். வேற வேற கட்சி ஏன் வச்சிருக்கோம்? ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கொள்கை இருக்கிறது. அப்படின்னா எதன் அடிப்படையில் கூட்டணி அமைகிறது? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வரலாற்று சூழலில் இன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கிற தேவையினால் கூட்டணி வருகிறது. அப்ப என்ன தேவை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு? திமுகவை அனுப்பணும். திமுக என்கிற இந்த மக்கள் விரோத சக்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. ஒரு குடும்பம் தன்னுடைய சுயநல நுகர்வு வெறியால் தமிழ்நாட்டு மக்களை உறிஞ்சி கொழுக்கிறது. இந்த குடும்பத்தை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் விரோத அரசை, திமுகவை தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் தெளிவான நோக்கம். இதற்காக ஒன்றுபடுகிற சக்திகளை நாங்கள் ஒன்றுபடுத்துகிறோம் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில். அந்த கடமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் செய்கிறார். எனவே எந்த நம்பிக்கை போய்விட்டது என்பதற்கெல்லாம் பேச்சே இல்லை. இப்போ இவங்க பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியில் இல்லாத போது ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்களா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம்? எனவே அது ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம அதாவது கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு வச்சது அப்படிங்கிறது தானே அது நம்பகத்தன்மை போற மாதிரி தானே இருக்கு. அது என்ன இப்போ அப்படின்னா இவங்க யாரு? இப்போ நீங்க இது எதற்கு வழிவகுக்குதுன்னா, இப்போ நீங்க தேர்தல் நெருக்கத்துல ஒருவேளை மற்ற கட்சிகளுக்காக அந்த அதிமுகவின் நலனுக்காகவும் கூட பாஜகவை துறக்கிற சூழ்நிலை ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி, துறக்கிற நிலை வந்தாலும் கூட அப்ப திரும்பவும் நம்பி இதர கட்சிகள் சேராதே, நீங்க பாஜகவை விட்டு வெளியே
வெளியில வந்துட்டாலும் கூட. இல்லை இதெல்லாம் வந்துங்க அரசியலே புரியாதவர்கள் இல்லை இவர்கள். தெரிந்து கொண்டே தான் இப்படி ஒரு நெரேட்டிவ் வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டீர்களே என்று கேட்கிற கேள்வியே, முதலில் இந்த கேள்வி யார் வைப்பது? இதை எப்படி வைக்க முடியும் அரசியல் களத்துல? கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு சூழலில் நாங்கள் முடிவெடுக்கிறோம். எப்படி காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரு காலத்திலே நேர் எதிர் துருவங்களாக நின்று கொண்டு கம்யூனிஸ்டுகளை நரவேட்டையாடியது காங்கிரஸ் கட்சி. சுட்டு கொன்றார்கள். நீங்கள் தெலுங்கானாவில் நடந்த புரட்சியை எடுத்து பாருங்க, சிட்டகாங்கில் போய் நடந்தது பாருங்க. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ரத்த ஆட்சியிலே கம்யூனிஸ்டுகளை மிதக்கவிட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. 2 பேரும் தான் நேர் எதிரிகள். எப்படி கூட்டணிக்கு வந்தாங்க? இல்ல, ஆனா அப்படி இருந்தது வந்து அதிமுகவுக்கு வலு சேர்த்தா பிரச்சனை இல்லதான். அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க? இது வந்து நீங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிட்டீங்கிறீங்க இல்லையா? கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னவர்கள் குதிரை குப்புற தள்ளியதும் இல்லாமல் குழியும் தோண்டி விட்டது, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று சொன்ன பெருந்தகையார் இதே கருணாநிதி அவர்கள். யாரை பார்த்து சொன்னார்? காங்கிரஸ் கட்சியை பார்த்து சொன்னார். இதை விட நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வந்தோம். அதற்கான காரணங்களை இன்றைக்கு சொன்னோம் இல்லையா? அந்த காரணங்களிலே கொலை குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆனால் திமுக காங்கிரஸ் மீது வைத்தது இனப்படுகொலைக்கு, ஜெனோசைட், ஒரு இனப்படுகொலைக்கு துணை போன கட்சின்னு வச்சாங்க காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு. காங்கிரஸ் திருப்பி என்ன குற்றச்சாட்டு வச்சு தெரியுங்களா? எங்கள் தலைவரை, முன்னாள் பிரதமரை கொலை செய்வதற்கு துணை போன கட்சி திமுக என்று குற்றச்சாட்டு வைத்தார்கள். கொலைகாரர்கள் 2 பேரும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா? அப்படின்னா ஒரு தேவை, அரசியல் தேவை வருகிற போது நீங்கள் இந்த கூட்டணிகள் ஏற்படுவது என்பது இயல்பானது. அப்படித்தான் ஒரு கூட்டணி ஏற்படுது. 2026 அதற்கான தேவை இருக்கிறது நீங்க சொல்றீங்க. ஓகே, அது அக்செப்டட் தான் ஒரு பக்கம். பட் அதுக்காக அந்த கூட்டணியால தங்களுடைய கட்சியை அழிவு பாதையை நோக்கி போகிற சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்வது போலதான் இப்போ பாஜகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து தான் சொல்றாங்க. இப்போ ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா 2 பிரதான கட்சிகள் இருக்குன்னா அதுல ஒரு கட்சியை அழித்து விட்டு அதனுடைய இடத்தை பிடித்து விட்டு தான் பாஜக வருகிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்ல அதே கட்சி ஆட்சி அமைத்தால் கூட அதற்கப்புறம் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு நிறைய மாநிலங்கள் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. அப்போ அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் சொல்கிறோம்னு திருமாவளவன் சொல்றாரு இல்லையா? திருமாவளவன் அவர்கள் வந்து தயவு கூர்ந்து அரசியல் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அவர் நன்கு அரசியல் வரலாறு கற்றவர். அதனால் தான் அவரிடம் நான் சொல்லுகிறேன். இதை நான் ஸ்டாலின் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே மிகச்சிறந்த அறிவாளி. இந்தியாவின் அரசியல் களத்திலே மிகப்பெரிய அளவில் அவர் கற்று தேர்ந்தவர். அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் சிலவற்றை அவர் மறந்து விட்டு பேசுகிறாரா, மறைத்து விட்டு பேசுகிறாரா என்று தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி மிரட்டும், பாரதிய ஜனதா கட்சி உங்களை விழுங்கிவிடும். உண்மையிலேயே அவர் எங்கள் மீது இருக்கிற அக்கறையிலே தான் பேசுகிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா எனக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீதோ நான் திருமாவளவன் மீதோ எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஆனால் நாம் அவருக்கு திரும்ப பதில் சொல்லுகிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. நீங்கள் சொல்லுகிற பாரதிய ஜனதாவின் ட்ராக் ரெக்கார்டு என்று நீங்கள் சொல்லுவதிலே ஒவ்வொரு இடத்திலும் வேறு வேறு சம்பவங்கள் இருக்கிறது. நான் உங்களிடம் இன்னொரு கேள்வி திருப்பி கேட்கிறேன். ஒன்று, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜினா அவர்களை நீக்கியதே ஸ்டாலின் தான். புரியுதுங்களா? கூட்டணி கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் முழுவதையும் தன்னுடையவர்களாக மாற்றி வைத்துக் கொண்டு அவர்களை பூரா தனக்கான வேலையை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. உண்மையில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நினைத்தால் கூட ஒரு சுயமாக முடிவெடுக்க முடியாத நிலையில அந்த கூட்டணி கட்சியில் இன்றைக்கு இருக்கிறது. எனவே அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அவர் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கும் அவர் மீது இருக்கிற அக்கறை. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறேன். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவர் பதில் சொன்னார்ல, விசிக பல வருடங்களாக திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கு. திமுகவுடனான கூட்டணியின் மூலமாக தற்போது பெரும் கட்சியாக விசிக வளர்ந்து தான் இருக்கிறதே ஒழிய விசிக இங்க எங்கேயோ அழிந்து மகிழ்ச்சி. வளர்ந்திருக்கிற கட்சி கட்டாயமாக அதிகமாக இடங்களை பெற வேண்டும் இல்லையா? கட்சி வளர்ந்துருச்சுன்னா அதிகமா இடம் பெறணும் இல்லையா? குறைந்தபட்சம் தங்களுக்கான சின்னத்திலே எல்லாரும் போட்டி போடணும் இல்லையா? தேர்தல் முடிந்த பிறகு பேசலாம். எது வளர்ச்சி எது வீழ்ச்சி என்பதை 26க்கு பிறகு நானும் வருகிறேன், நாம் பேசுவோம். நான் அதை தாண்டி இன்னொரு கேள்வியை அவர்களை வைக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள், பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தால் அழிவு வரும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? பாரதிய ஜனதாவிற்கு ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து ஆதரவு கொடுத்தது தவிர பாரதிய ஜனதாவோடு என்றைக்கும் கூட்டு சேராதவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் ஏன் அணிந்தார்கள்? 35 ஆண்டு கால மேற்கு வங்கத்திலே ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்ச்சியாக ஆட்சி. ஜோதிபாஸ் அவர்கள், அது பிறகு புத்ததேவ பட்டாச்சாரியார், தொடர்ச்சியா 35 ஆண்டுகள் ஆட்சி. இன்றைக்கு எங்கே இருக்கிறது? வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி. திரிபுரான்னு ஒரு மாநிலம் இருந்தது, தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகளினுடைய ஆளுகையில் இருந்த மாநிலம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அலுவலகம் இருக்கிறதா திரிபுரால? எப்படி அழிஞ்சீங்க மொத்தமா? இன்னைக்கு நம்ம நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த ஆண்டு வந்து 100ஆண்டு விழா கம்யூனிஸ்டுகளுக்கு. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு செய்கிற போது மொத்தமாகவே 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து பிஜேபி உங்களை தின்றுவிடும் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இல்லை. எனவே
வரலாற்று சூழலிலே கட்சிகள் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நான் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன், அது தொண்டர்களினுடைய உழைப்பாலும் ரத்தத்தாலும் வியர்வையாலும் கட்டப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை எந்த கொம்பன் நினைத்தாலும் அழிக்க முடியாது. எனவே எங்களுக்கு அது குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் கூட்டணிக்கான தேவை என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். அந்த தேவையின் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவோம். அதன் அடிப்படையில் தான் எங்கள் கூட்டணி செயல்படும். எனவே அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க தேவையில்லாம ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமா, உங்களுக்கு இப்போ அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா, இது கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்து வந்தது தான், சண்முகம் அவர்கள் கூறியது தான். முதல்ல உடைந்திருக்கிற உங்களுடைய கட்சிகளை வந்து ஒன்று சேருங்க, அப்புறம் நீங்க கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தானே. இப்போ அதிமுக பிரிந்து கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை ஒன்று சேர்த்தாலே அதிமுகவுக்கு தனி பலம் வந்துடும் இல்லையா? ஏன் அதை ஏன் இபிஎஸ் அவர்கள் செய்ய மாட்டேங்கிறார்? ஒரே ஒரு பாயிண்ட் தான், சுயநலம். வந்தா தன்னுடைய தலைமை பறிபோய் விடுமேன்ற பயத்தில் தான் அவர் வந்து மற்றவர்களை ஏற்க மறுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும், சில பேர் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு முரணாக செயல்பட்டார்கள் என்பதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதனோடு கட்சி தொண்டர்கள் போய்விட்டார்கள் என்கிற பேச்சுக்கோ, வாக்கு சதவீதத்தை இழந்துட்டோம் என்கிற பேச்சுக்கோ இடமில்லை. அதை நாங்கள் மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த கேள்வியை தோழர் சண்முகம் அவர்கள் கேட்டது என்பது சால பொருத்தம், கால பொருத்தமும் இருக்கிறது. நான் இப்பொழுதுதான் சொன்னேன், நூற்றாண்டுகளை கடந்து கொண்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லி. மார்க்சியத்தினுடைய மூலவர்கள், மார்க்சியம் கொடுத்த மூலவர்கள் இருக்கிறார்களே, கார்ல் மார்க்சினுடைய முழக்கம், முதல் ஒரு வரியை சொல்லுங்கள் என்று கேட்டால் மார்க்சியத்தினுடைய பெரிய படிச்சிருக்க வேண்டாம், சும்மா சாதாரணமாக பார்த்தவர்களோட சொல்லுவார்கள், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகு காத்திருக்கிறது. இதுதான் மார்க்சிய மூலவர்கள் வைத்த முழக்கமே. எனவே அவர்கள் முழக்கம் என்பது உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். சண்முகம் அவர்களே, எதற்காக சிபிஐ சிபிஎம் என்று ஒரு 2 கட்சிகள், சிஐடியு ஏஐடிசி என்று தொழிலாளர்களை பிளந்து நீங்கள் கட்சியே அழிந்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுமைக்கும் சேர்த்து இருக்கிற நேரத்திலும் கூட உங்கள் கட்சி இணையவில்லையே, சுயநல வெறிதானே? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இணைத்து விட்டால் உங்கள் தலைவர்கள் யாருக்கும் தலைமை பதவி கிடைக்காது என்பதற்காகத்தானே தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் 2 பேரும். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்தது, சில பேரை நீக்கியது, அது கட்சியை பிளந்தது. என்ன வேறுபாடு, கொள்கை வேறுபாடு என்ன உங்க 2 பேருக்கும்? காங்கிரஸ் கட்சியோடு நீங்க போய் இணைன்னு நான் சொல்லல. சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் என்ன கொள்கை வேறுபாடு? கட்சியில இருக்கிற எந்த தோழனுக்காவது தொண்டனுக்காவது இன்றைக்கு தெரியுமா கொள்கை வேறுபாடு என்னன்னு? எதுக்கு நீங்க 2ஆ பிரிச்சீங்க? இடதுசாரிகள் 2ஆ உடைச்சு இன்னைக்கு வச்சிருக்கிற காரணம் என்ன? தொழிலாளர்களை பிரித்ததுக்கு காரணம் என்ன? இதை வரலாற்று ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய தோழர்கள் தங்கள் மீது இருக்கிற குறையை மறைப்பதற்காக தமிழ்நாட்டிற்குள்ளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து இப்படி ஒரு கருத்தை வைக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு தோழர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கட்சியாக தேர்தல் கமிஷனாலும் அங்கீகரிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்சியினுடைய ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரினுடைய ஏகோபித்த ஆதரவோடு பொதுச் செயலாளராக எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த கொம்பன் உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் அவரை இனி அசைத்து பார்க்க முடியாது. அவர்தான் பொதுச் செயலாளர். அதுக்கு தோழர்களால் உருவாக்கப்பட்டு விட்ட விஷயம். இது புரியாமல் தோழர் பேசுகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் அவருக்கு அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் ஒற்றுமை காலத்தின் கட்டாயம் என்கிற குரல் ஒலிக்க தொடங்கியே இன்றைக்கு 40 ஆண்டுகளை கடந்து விட்டது. அதற்கான முயற்சியோடு செய்யாமல் இருக்கிற நீங்கள் தொழிலாளர்களுக்கும் இடதுசாரி தத்துவத்திற்கும் மார்க்சிய தத்துவத்திற்கும் இந்த மண்ணிலே துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தோழர்கள் புரிந்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் நடைபோட வேண்டுமே ஒழிய எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருப்பது வரலாற்றிலே நகைப்புக்குரியது. பாஜகவுடனான கூட்டணி கட்சிக்குள்ளேயே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்க ஒரு பிரிவினருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அன்வர் ராஜா வந்து திமுகவுக்கு போனது. ஏன்னா அவரும் வந்து அதைத்தான் சொல்றாரு, பாஜக வந்து கண்டிப்பாக அதிமுக அழித்து விடும், இங்க மூத்த தலைவர்கள் சொல்றதை இபிஎஸ் கேட்க மாட்டேங்கிறார், ஸோ கட்சிக்குள்ள நிறைய அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிறார். இப்போ அவரை தொடர்ந்து இன்னும் பலர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து திமுக எடுத்திருக்கு. அவர்களை எல்லாம் தன்வயப்படுத்துவதற்கு திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் யார் யார் பேர் கூட எல்லாம் கூட ஆர்டிகல்ல போட்டிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஜெயக்குமார் உட்பட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே பாஜகவுடனான கூட்டணின்ற புள்ளியை வைத்து தானே. இப்போ பாஜகவோட கூட்டணிக்காக தன் கட்சியவே கட்சியில் இருப்பவர்களே இழப்பதற்கு தயாராகிறதா அதிமுகன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அதுதாங்க. இப்போ அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தபோது அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் கட்சியில் இல்லையா? இருந்திருக்காரா இல்லையா? இருந்திருக்காரு. தேர்தலிலே அவரோ அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களோ போட்டியை சந்தித்தது உண்டா இல்லையா? அப்போ இதுவல்ல பிரச்சனை, பிரதானமான பிரச்சனை. அண்ணன் அன்வர் ராஜா அவர்களினுடைய அரசியல் அனுபவமும் அவருடைய வயதும் பெரிது. நான் அவரை குறை சொல்ல தயாராக இல்லை. அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது பாரதிய ஜனதா விழுங்கிவிடும். அதெல்லாம் அவருடைய கருத்தாக கூட இருக்கட்டும். அதில் நான் போய் ஒரு கருத்தை திணிக்கவல்ல விரும்பல. அது அவருடைய கருத்தாகவே இருக்கிறது. அவர் வெளியேறி போகிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் பாடம் அதிமுகவில் பயின்றவர்களை எல்லாம் அவர்கள் அழைத்துக் கொண்டு அமைச்சர் பதவி கொடுப்பது அவர்களுக்கு பழக்கம். ஏனென்றால் அங்கே இருக்கிறவனுக்கு அரசியல் தெரியாது. அதனால அதே மாதிரி அன்வர் ராஜா அண்ணனும் ஒரு கனவோடு அங்கே போயிருக்கலாம்.
அது நல்லபடியாக நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் கெட்ட வாய்ப்பாக 26 அவர்கள் அமைச்சரவை அமைக்கப் போவதில்லை. எனவே அன்வர்ராஜ் அண்ணனுக்கு அதுவும் கிடைக்காதே என்கிற ஒரு மனத்தாங்கல் எனக்கு இருக்கிறது. அதை நான் பதிவு செய்கிறேன். இரண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விமர்சனங்களை வைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலைத்தான் சொல்லுகிறது, ஒரே தெளிவான பதில் தான் சொல்லுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மதவழி சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவிலே புண்பட்டு போவார்கள், அதனால் நான் வெளியேறுகிறேன் என்பதை போன்ற ஒரு கருத்தைத்தான் அன்வர்ராஜா அண்ணன் அவர்களினுடைய அந்த இன்றைக்கு மாறி இருக்கிற அந்த இது நமக்கு செய்தியாக கொடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், 53 ஆண்டுகளை கடந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட இந்த கட்சியினுடைய தலைவர் யார் தெரியுமா? தமிழ் மகன் உசைன். அவர் சிறுபான்மையினர் என்றோ இஸ்லாமியர் என்பதற்காக அந்த தலைவர் பதவிக்கும் அவர் வரவில்லை. இந்த கட்சியிலே உழைத்தார், விசுவாசத்தோடு இருந்தார், நேர்மையாக நடந்தார். ஒரு சாதாரண ஓட்டுநராக தன்னுடைய வாழ்வை தொடங்கி மிக மிக சின்ன பதவிகளிலே தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக அவர்தான் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்வர்ராஜா அண்ணன் அவர்கள் எங்காவது விரல் நீட்டி ஒருவரை காட்ட முடியுமா? தலைவர் பதவியிலே உட்கார வைக்கப்பட்ட. எனவே இதுதான் அதிமுக சொல்லுகிற செய்தி. அதிமுக பேசுவதில்லை, செயலிலே காட்டுகிறோம். என்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு, மதவழி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியை காட்டி, அப்படி ஒரு பூச்சாண்டியை ஒன்றை காட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த உரிமைகளை எல்லாம் விட்டுக் கொடுத்து விடுமோ என்பதை போன்ற ஒரு பரப்புரையை திமுக இன்றைக்கு செய்ய விரும்புகிறது. அந்த பொய் பிரச்சாரத்திற்கு அண்ணன் அன்வர்ராஜா போன்றவர்கள் எல்லாம் பலியாகி விட்டார்களே என்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கிறது. மற்றபடி நீங்கள் சொல்லுகிற இந்த ஆர்டிக்கிளிலே எழுதப்படுகிற தலைவர்கள் யாரும் போவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஜெயக்குமார் அவர்கள் கூட முன்னாடி மாதிரிலாம் பிரஸ் மீட்ஸ்லாம் இப்போ வைக்கிறது இல்லை, அவ்வளோ வீராவேசமா பேசுறது இல்லை, எல்லாமே அது பாஜகவுடனான கூட்டணிக்கு பிறகு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீங்க இப்ப ஐத்தமிழ்ல எதாச்சுமா பார்க்கறது தானே? இல்ல நீங்க ஐத்தமிழ்ல இருந்து மைக் எடுத்துட்டு போங்க, எங்க அண்ணன் பேசுறாரா இல்லையான்னு பாருங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரெல்லாம் ரத்தத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் ஓடுகிற ஆட்கள், புரியுதுங்களா? எனவே அதெல்லாம் இவங்க கிளப்பி விடுற ஒரு செய்தியாகத்தான் நாம் பார்த்துருக்கோம். மற்றபடி அவரெல்லாம் இப்போ சமீபத்தையும் கூட தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்திலே ஒரு மூத்த தலைவராக அவர் கலந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இப்போ எங்கள் மாதிரியான இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை எல்லாம் போய் இப்படி எல்லாம் குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பது என்பது இவர்கள் ரொம்ப வலிஞ்சு அந்த வேலையை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு செய்தி நான் சொல்லுகிறேன். இப்போ கல்யாண சுந்தரம் இருக்கேன், நான் இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு இருக்கேன். நான் பேசுவதை இங்கே இருக்கிற சில இளைஞர்கள், இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே, சில பேர் எல்லா தலைவர்களுமே சில பேச்சுகள் எல்லாம் ரசிக்கிறாங்க, விரும்புறாங்க. பையன் பரவாயில்ல, இந்த பையன் வேலை செய்யறார் கட்சிக்கு என்கிற ஒரு கருத்தோட்டத்தில் இருக்காங்க. நாளைக்கு கல்யாண சுந்தரம் இந்த கட்சி விட்டு போறான்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சி விட்டு போறையான்னு சொல்லி ஏசி கண்டபடி பேசி அவனை கொச்சைப்படுத்துகிற வேலையும் இந்த கட்சி செய்யாது. ஐயோ இவரே போய்விட்டார், இனி எப்படி கட்சி இருக்கும் என்றும் எவனும் ஏங்கி நிற்க மாட்டான். அடுத்த நாள் அடுத்த நொடியே அவரவர் வேலையை பார்க்க போய்விடுவார்கள். இந்த கட்சி பணியை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே இங்கே தனி மனிதர்கள் எப்பொழுதும் தனி மனிதர்கள் தான். இங்கே இருக்கிற தொண்டர்களும் தோழர்களும் தான் இந்த இயக்கத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கட்சியிலே ஒருவர் போகிறார் என்பதற்கெல்லாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கூட்டணியில ஒரு பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? எந்த கட்சி எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்ல அதுதான், அது எந்த கட்சின்னு சொல்றதா தான் எங்க பொதுச் செயலாளரே சொல்லியிருப்பார்ல. ஆமா, அதனால பட் நீங்க அது ஒரு அந்த இடத்துல ஒரு fill in the blanks மாதிரி ஒரு டேஷ் போட்டு விடும் பொழுது அப்போ அது தாவேகாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல எனக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் எப்படி அதை குறித்து சொல்ல முடியும்? எங்க பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சொல்லியிருப்பார். அது எந்த காலம் வரைக்கும் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். பிறகு நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அதனால அது அவர் சொல்லுகிற வரை எல்லாரும் காத்திருப்போம். கட்டாயம் சொல்லுவோம், சொல்லாம எல்லாம் கூட்டணி வச்சிருக்கோம். ஓகே, அப்போ அதிமுக சைட்ல இருந்து இந்த தகவல் ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் நான் இந்த பக்கத்துல இருந்து வரேன். ஆனா இப்படிப்பட்ட அழைப்புகளை தாவேகாவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி அதை மறுக்கிறாங்க. அது இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் தான் தான் முதல்வர் வேட்பாளர், எங்க தலைமையில தான் கூட்டணின்றாங்க. அப்போ இதெல்லாம் சாத்தியப்படாத மாதிரி இல்லை இருக்கு. மற்ற இதை விட்டு பிரம்மாண்ட கட்சினா அப்போ திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வரலாம் மேபி. ஆனா அதையும் அந்த இன்டர்வியூல அங்க பேசும் பொழுது விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது சிவப்பு கம்பள விரிப்போம் வரவேற்போம்னு சொல்றாரு. பட் இங்க இன்டர்வியூல திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கவே இல்லை அப்படின்றாரு. ஸோ அப்போ எந்த கட்சி தான்ற ஒரு கேள்வி வரும். அதாவது மற்றவர்கள் என்ன பார்வையில இருக்கிறாங்க, நான் இந்த சைட்ல இருந்து கேட்கிறேன், ஏடிஎம்கே சைட்ல இருந்து இல்ல, அதர் பார்ட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டா அதிமுக ஏத்துக்கிற பக்குவத்துல இல்லைன்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல அது நீங்க நினைக்கிற நான் நினைக்கிற கட்சி குறித்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாம் அழைப்பு அப்படி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை முதல்ல அது திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பல கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நாங்க தான் மறுபடியும் தெளிவா சொல்றோம். எங்களுடைய நோக்கம் இந்த நோக்கம், இதற்காக நாம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஓரணி திரள வேண்டும் என்பதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி இருக்கிறது இல்லையா, இந்த கூட்டணி கட்டாயமாக தமிழ்நாட்டில் 210 தொகுதிகளை வெற்றி பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. அதிமுக பாஜக மட்டும்
ஆமாம், இன்றைக்கு இருக்கிற எங்கள் கூட்டணி அது கூட இருக்கிற கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து எங்களால் அமைச்சிட முடியும். ஆனால் இன்னும் இந்த கூட்டணி வலிமையாக வேண்டும் என்று நாங்கள் கேட்பதற்கு, அதற்கான கோரிக்கை வைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, வெறுமனே இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது மட்டும் எங்கள் நோக்கமாக இல்லை. மாறாக என்றைக்குமே திருந்தவே முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் வரலாற்றில் நிரூபித்துக் கொண்டிருக்கிற திமுகவிற்கு இறுதி உரையை எழுத வேண்டும். திமுகவை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தணும், அரசியல் களத்திலிருந்து. இதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு இன்னும் வலிமையாக நீங்கள் எல்லாரும் இந்த நோக்கமுடையவர்கள் வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். 2011ஆம் ஆண்டு எப்படி எதிர்க்கட்சி வரிசையிலே கூட உட்கார முடியாத நிலைக்கு திமுக போய் சேர்ந்ததோ, அவர்கள் ஆண்டு அந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் எப்படி ஒரு நிலையை, அதை விட கொடூரமான நிலையில இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே இந்த இப்ப எதிர்க்கட்சியாக கூட அவங்க உட்கார்ந்துட முடியாது. அந்த அளவுக்கு திமுகவினுடைய இறுதி உரையை எழுதி முடிப்பதற்கு இன்னும் இந்த கூட்டணி வலிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மற்றபடி எங்க கூட்டணியை ஏதோ குறைச்சி மதிப்பிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு தோற்றத்தை உருவாக்கவே வேண்டாம்னு நான் சொல்றேன். அதனால எந்த கட்சி வரும் அப்படின்னா இந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்க திமுகவோட இந்த மக்கள் விரோத அரசை புரிஞ்சுக்கிறீங்கல்ல, புரிஞ்சுக்கிறவங்க இணைங்கிறோம். அது எடுக்கிற முடிவு அவரவர்களுடையது. அது அந்த தலைவர்களை நாம் போய் இந்த முடிவு தான் நீங்க எடுக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தரும் அந்த முடிவு எடுக்கலாம். ஆனால் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டியதும் இதற்கான முயற்சி எடுக்க வேண்டியதும் எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய கடமை. அவர் அதை செய்கிறார். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பாஜக தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. குறிப்பா அமித்ஷா அவர்களே அதை பேசிட்டு தான் இருக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்க மேற்கோள் காட்டுறாங்க. பட் அது தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா பேரை குறிப்பிடாமல் அதற்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன்ஸ், ஒருவேளை சீட்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது, பாஜகவினுடைய ஆதரவு தேவைப்படும் பொழுது, அப்படிப்பட்ட இடத்துல அவங்க கண்டிப்பா இந்த அழுத்தம் கொடுத்து தான் ஆவாங்க. அப்போ அந்த இடத்துல அதிமுக என்ன பண்ணும்? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு அழுத்தம் வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் எல்லாரும் அதிமுக நிற்கிற அத்தனை தொகுதிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். திமுகவை சேர்ந்த நண்பர்களும் வாக்களியுங்கள் அதிமுகவுக்கு. கட்டாயம் அதிமுக வெற்றி பெறும். எனவே அந்த பிரச்சனையே வராது. ஒன்று இல்லை, நீங்க எல்லாம் வாக்களிக்கலனாலும் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்த பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அமைக்க போகிறது. எந்த பிரச்சனையும் அதில் வரப்போவதில்லை. நாங்கள் போட்டியிடுகிற அத்தனை இடங்களிலுமே வெற்றி பெறும் இந்த முறை. அப்படித்தான் நிலைமை இருக்குது, களச்சூழல் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் ஆட்சியிலே பங்கு பெறுவோம் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மீண்டும் மீண்டும் பத்திரிகைகளிலே செய்திகளை நானும் பார்க்கிறேன். ஆனால் அவர் சொன்னதாக பண்ண அந்த வீடியோக்களை எல்லாம் என்னால் பிடிக்கவே முடியல. ஏன்னா அவர் கேட்டால் அது தொலைக்காட்சி கொடுத்த, அது நாளிதழ்களுக்கு கொடுத்த பேட்டி. எனவே அது இல்லை, வீடியோலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு செய்தி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது, நான் என்னுடைய பார்வையில் சொல்றது, இதற்கு முந்தைய ஆட்சி, அதாவது 2019 24 வரைக்கும் மத்தியில பிஜேபி ஆட்சி செய்த போது அன்றைக்கு அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு இருந்தார்கள். ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏ அலையன்ஸ் கவர்மெண்ட் என்றுதான் அதை சொல்லுவார்கள். அப்போ என்டிஏ அலையன்ஸ் கவர்மெண்ட் அவங்க ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, அந்த என்டிஏ அலையன்ஸ் தான் ஆட்சி அமைச்சிருக்குது, நாங்கள் தனிப்பெரும்பான்மை இருந்தாலும். இந்த முறை அவர்களுக்கு பழக்கப்பட்ட முறை. அதை இங்கே பேசுகிற போது மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் சுட்டிக்காட்டியே பேசினார். தமிழ்நாட்டிலே இந்த கூட்டணி அறிவித்த அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது என்டிஏ அலையன்ஸ் வின் பண்ணும், அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றுதான் அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு வீடியோவே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு வருகிற செய்திகளில் கூட்டணி வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிற போது உடனே கூட்டணி ஆட்சியா என்று கேட்கிறார்கள். கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. எனவே இது எதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதானே எங்களுடைய எல்லாத்துடைய கோரிக்கை. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளராக சொல்லிவிட்டு போகிறேன். கட்டாயம் அவர் தெளிவுபடுத்துவார். தமிழ்நாட்டிலே இந்த கூட்டணியினுடைய தலைமை எங்கள் பொதுச் செயலாளர் தான். அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு என்பதை பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரே சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கிற போது எங்கள் தலைவர், என்டிஏவினுடைய தமிழ்நாட்டு தலைவர், அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று. எனவே இதை குழப்பிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதிமுகவை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தாவேகா கிட்ட கேள்வி கேட்டால் அதற்கான பதிலாக ஆதவர்ஜுனா சொன்னது, அதிமுகவை சேர்ந்தவர்களே தாவேகால தானே இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் எதுக்கு, அதிமுகவே வலிமை இழந்து வருகிறது, அவங்கள எதுக்கு நாங்கள் விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அதிமுக நிலைமை இருக்கேன். இல்லை, அதான் அது ஆதவர்ஜுனா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதை தவிர நான் வேறு என்ன சொல்ல முடியும். அதிமுகவும் தாவேகாவை விமர்சிக்கிறது இல்லை, தாவேகாவும் அதிமுக விமர்சிக்கிறது இல்லை. எதிர்கால கூட்டணிக்கான சமிக்கையா இது? அப்படி இல்லை, அப்படி விமர்சிப்பதற்கான தேவையில்லை. அரசியல் புரிதல் உள்ளவர்கள், ஒரு அரசியல் சூழலை சரியாக புரிந்து கொள்பவர்கள் அரசியலை அணுகுவதற்கும் அந்த புரிதல் இல்லாதவர்கள் அணுகுவதற்கும் என்றைக்குமே வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் விஜயை நீங்க ஏன் விமர்சிக்கல என்று ஒரு கேள்வி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி வருகிறார். அவர் இந்த நாட்டு, அது ஒரு ஜனநாயக உரிமை, இந்த நாட்டில் அவருக்கு இருக்கிற உரிமை. அவர் எடுத்ததிலே அவர் சொல்லுகிற கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது இல்லையா, அதுல எந்த பிழையும் இல்லை, சரியாகத்தான் சொல்லுகிறார். ஒரு நாடு குறித்து அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது, அது குறித்தால் ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிறார். அதற்காக இளைஞர்களை திரட்டுகிறார். நல்ல விஷயம் தானே. அவரை விமர்சிப்பதற்கு பெண் இருக்கு, அவர் ஏதாவது தப்பு பண்ணா தானே விமர்சிக்கணும். எனவே நாங்கள் எதுவும் விமர்சிக்கல. அவர் ஏன் அதிமுக விமர்சிக்கல, ஏன் விமர்சிக்கணும்?
அவர் கட்சி தொடங்கி வருகிற போது ஆளுகிற இடத்திலே இருக்கிறவனை விமர்சிக்கத்தானே அஞ்சி நடுங்குவார்கள் மற்றவர்கள் எல்லாம். அவருக்கு அந்த அச்சம் இல்லையே. அவர் ஆளுகிறவர்களை விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் விஜய் அவர்கள் விமர்சித்திருப்பார். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், 26க்கு பிறகு விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பார். எங்கள் ஆட்சி நடக்கும், அந்த ஆட்சியிலே சில குறைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அல்லது குறை என்று அவர் நினைத்தால் கூட விமர்சிப்பார். இன்றைக்கு என்னது விமர்சிக்கணும்? அப்ப கூட்டணிக்குள்ள விஜய் வரமாட்டாரோ? இல்ல, கூட்டணிக்குள்ள வந்தாலும் அவர் எதிர்க்கட்சியாக இருப்பதில் என்ன பிழை இருக்கிறது? திமுக அழிக்கப்பட்டு திமுகவின் இடத்தை விஜய் அவர்கள் பிடிப்பார்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியாகவும் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் அமர்கிற அந்த காலம் வந்தது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு அது விடிவு காலம் என்றுதான் நான் கருதுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தி வளர வேண்டும், அந்த சக்தி வலிமையாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவரே தான் சொன்னாரு 26 பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு தான் இருக்கும். இப்போ ஏடிஎம்கே வேர்ஸ் ஏடிஎம்கேன்னு ஒரு விஷயம், அது இரண்டாம் இடத்துக்கு, அது அதிமுகவுக்கு எதிரான ஒரு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று அவர் சொன்னது இரண்டாம் இடத்திற்கு எதிர்க்கட்சியாக அமர்வதற்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக வந்துவிடும் என்பது தெரியும். போட்டி அவர்களுக்குள், அதையும் நான் ஏற்கிறேன். அந்த போட்டி எதிர்க்கட்சிக்கான போட்டி. கட்டாயம் அதில் திமுக தோற்று போகும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. கட்டாயம் விஜய் அவர்களிடம் திமுக தோற்றுத்தான் போக போகிறது. ஸோ அதிமுக தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவாக பதில் அளிச்சிருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து அடுத்த கட்ட பயணங்கள் இருக்கு, நிறைய அடுத்த கட்ட விமர்சனங்களும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், குற்றச்சாட்டுகள் இருக்கும். அப்பயும் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி.